அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பெருநாள் தினம் வந்துவிட்டால் நம் அனைவரும் முதலில் சொல்வது ஈத் முபாரக்காக தான் இருக்கும். ஸ்டேட்டஸ்களிலும் ஈத் முபாரக் அப்படி தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தைகளை கற்று தந்திருக்கிறாங்க. அது அனைவருக்கும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அப்படின்னு அழகான முறையில் கற்று தந்திருக்கிறார்கள். நாம் பெருநாள் தினம் அன்று ஒருவரை பார்த்தா கூட நாம் முதலில் சொல்வது ஈத் முபாரக்காக தான் இருக்கும். பெருநாள் திடலும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, ஈத் முபாரக் ஈத் முபாரக். இதில் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கொண்டு நாம் சொல்கின்றோம். ஆனால் இது ஈத் முபாரக் எல்லாருக்கும் சாத்தியமானு பார்த்தா, யோசனை பண்ணி பார்த்தா இது சாத்தியம் கிடையாது. பெருநாள் தினத்தன்று ஒரு வீட்டில் சில மரணம் ஏற்பட்டிருக்கும். அவங்கள்ட்ட போய் நம்ம ஈத் முபாரக்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவங்க மனவேதனை எப்படி இருக்கும்? அது இல்லாமல் பெருநாள் தினத்தன்று சில பேருக்கு பல மனக்கவலைகளும் பல பிரச்சனை இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம போய் ஈத் முபாரக்னு சொன்னாக்கா, நானே மனம் ரொம்ப கவலையாக இருக்கேன், இப்போ ஈத் முபாரக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே இன்னும் கவலையை ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும். இதே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாக்கா, உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அதாவது அவங்க கவலையில் இருந்தால் கூட அவங்க மனம் எப்படி இருக்கும், சாந்தியாக இருக்கட்டும், அமையாகட்டும், சமாதானமாக அவங்க மனசு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா மாதிரி போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஈத் முபாரக் அப்படியா? ஒன்றுமே கிடையாது. அந்த பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வோட அருள்மலை பொழியும். அந்த அருள்மலையை நாம் பெறக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் அந்த அருள்மலையை நம்ம பெறமான்னு பார்த்தாக்கா இல்லை, தொழுதம்மா உடனே அந்த இடத்த விட்டு நம்ம மற்றவங்கள்ட்ட பேசி கொண்டு இருக்கோம். அந்த இடத்துல அதிகமாக அல்லாவை போற்றி நிறையா துவா செய்து மற்ற பிறருக்கும் துவா செய்து அந்த பெருநாள் அல்லாவுடைய அன்பும் அருளும் பெற பார்த்தோன்னா அது சந்தேகக்குரியமாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருட பெருநாளில் அல்லாவிடம் அதிகமாக பாவ மன்னிப்பும், அதிகமாக துவாவும், அதிகமாக இறைவனை போற்றி புகழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற அல்லாவிடம் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.